வணக்கம். ஒரு காட்டுல ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு பாம்பு போய், நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம்னு தெரியல, இந்த மாதிரி பாம்பா பிறந்திருக்கேன், எனக்கு ஒரு பாவ விமோச்சனம் சொல்றீங்களா சாமி அப்படின்னோடனே, நீ அடுத்த ஜென்மத்துல ஒரு நல்ல பிறவிக்கு வரணும்னா யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத அப்படின்னு சொன்னாராம். சரின்னு இதுவும் போச்சாம். ஸோ ஊருக்குள்ள போகும்போது அங்க நிறைய சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்களாம் அந்த மைதானத்துல. நாம தான் யாருக்கும் எந்த தீங்கு செய்ய போறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு போக ஆரம்பிச்சுதான். ஆனா அங்க விளையாடிட்டு இருந்த பசங்கெல்லாம் பாம்பு பாம்புன்னு போட்டு அந்த கல் எடுத்து அடிக்கிறதும் குச்சி எடுத்து அடிக்கிறதுமா செஞ்சுட்டு இருந்தாங்களாம். இது நம்ம யாரையும் கடிக்க கூடாதுன்னு அப்படியே அடியை வாங்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள பூந்துக்குச்சான். அதால நகர கூட முடியலையா. ரொம்ப கஷ்டப்பட்டு வலியோட ரத்தத்தோட அந்த முனிவர்கிட்ட சொல்லிச்சா, நான் தான் யாருக்குமே எந்த தீங்கும் செய்யலையே, எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்டவுடனே முனிவர் சொன்னாராம், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதுன்னு தானே சொன்னேன், உன்னோட பிறவி குணத்தை காட்டாதுன்னு சொல்லலையே அப்படின்னோடனே, எனக்கு புரியலிங்களே சாமி, ஏன் அவங்கள பார்த்து சீரவே இல்லை, சீறி இருந்தா ஓடி போயிருப்பாங்கல்ல அப்படின்னோடனே, கரெக்டு தாங்க சாமி அப்படின்னு சொன்னோம். நாமளும் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்க வேணாம், சீர்றது தப்பே இல்லை. வாழ்க வளமுடன்.